சாஃப்ட்வேர் கம்பெனி. செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணி அளவில். ஹாய் ஜூலி, குட் ஈவினிங். குட் ஈவினிங். என்ன மணி 4 ஆயிடுச்சா? இன்னைக்கு டைம் போறதே தெரியல. ஏன்னா ஒர்க் லோட் ஜாஸ்தி அன்னைக்கு. அந்த ப்ரோக்ராம் ஃபீட் பண்ணி முடிச்சிட்டியா? இல்ல கேரன், பாதி தான் முடிச்சிருக்கேன். நீ இப்ப ஈவினிங் ஷிஃப்ட் தானே, அதை முடிச்சிரியா? ஓகே ஓகே, பட் நீ ஏன் முடிக்கல? நான் இன்னைக்கு ஒரே அப்செட்டியா. பக்கத்து டேபிள் கீதாவோட சரியான சண்டை. ஏன், என்னாச்சு? இல்ல, இன்னைக்கு காலையில இருந்து கீதா உருன்னு உட்கார்ந்துட்டு இருந்தா. நான் சும்மா டவுட் கேட்கலான்னு போனா வல்லன்னு விழுகிறா. எனக்கு கோல் தலைக்கு மேல ஏறிடுச்சு. நான் பேச திரும்ப அவ பேச பெரிய சண்டையாயிடுச்சு. என்ன ஜூலி, கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது இல்லையா? நம்ம ஆண்கள் பிள்ளைங்கல்ல. இல்ல கேரன், நான் வேற குட் ஃப்ரைடேக்கா ஃபாஸ்டிங் வந்துட்டு இருக்கேன். பயங்கர பசி தலைவலி. இதுல இவ வேற. ஜூலி, ஏசு என்ன சொல்லியிருக்காரு? பலிய பார்க்கிலும் கீழ்ப்படிதல் முக்கியம்னு சொல்லியிருக்காரு. நீ ஃபாஸ்டிங் இருக்கிறத விட நீ அன்பு காமிக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஃபாஸ்டிங் மட்டும் இருந்து எப்படி ஆண்டவரை பிரியப்படுத்த முடியும் சொல்லு? இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்றேன்? சோ சிம்பிள். நீ நாளைக்கு அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டு. பட் அவதான் முதல்ல சண்டைய ஆரம்பிச்சா. பரவாயில்ல, நீ போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்டா அவங்களோட தியாகமான அன்பை பார்த்து அவ அது மூலமா இயேசுவா பாப்பால. அதோட அவ ஏன் சோர்வா இருக்கான்னு கூட நீ தெரிஞ்சுட்டு ஆண்டவரை பத்தி நீ அவகிட்ட சொல்லி ஆண்டவரோட பிள்ளையா அவளை மாத்திடலாம். எவ்வளவு நல்ல சான்ஸ் பாரு. இதுதானே ஜூலி ஆண்டவருக்கு பிரியமான உபவாசம். ஓகே, நான் ட்ரை பண்றேன். தட்ஸ் குட் ஜூலி. ஓகே பாய், நாளைக்கு பார்க்கலாம் என்ன? ஓகே பாய். ஹாய் ஜூலி. ஹாய் கேரன். என்ன இன்னைக்கு கீதா கிட்ட பேசிட்டியா? ஆமா, மன்னிப்பு மட்டும் கேட்டேன். அவ என்ன சொன்னா? ரொம்ப டல்லா இருந்தா. நான் மன்னிப்பு கேட்ட உடனே என் கைய பிடிச்சிட்டு அழுதுட்டா. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ஆண்டவரோட அன்பை பத்தி சொன்னியா? இல்ல கேரன், எனக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. அவ என்னை பத்தி என்ன நினைப்பா? மத்தவங்கள்ட்ட போய் இவன் என் கிறிஸ்டியனா மாத்த பாக்குறான் அது இதுன்னு சொல்லிட்டா நான் என்ன பண்றது? நோனோ ஜூலி, அப்படி கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த முழு உலகத்தையே ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லி படைச்சிட்டாரு. ஆனா ஒரு ஆத்மாவை மீட்க தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுத்துட்டாரு. அவ்வளவு முக்கியம் அந்த ஆத்மா. உனக்கு வந்த பயமும் தயக்கமும் ஆண்டவர் கிட்ட இருந்து வந்துச்சு நான் நினைக்கிறேன். நெவர். அது பிசாசு கிட்ட இருந்து தான் வந்துச்சு. ஆனா ஆண்டவர் மேல உள்ள அன்பு இந்த பயத்தை புறம்பே தள்ளும். ஓகே கேரன், இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. நாளைக்கு நான் கண்டிப்பா அவள்கிட்ட ஆண்டவரோட அன்பை பத்தி சொல்லிடுறேன். இதுதான் ஆண்டவரோட பிள்ளைன்றது. வேற என்ன, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே பாய். ஓகே பாய். அடுத்த 9 மணி அளவில். இன்னைக்கு கண்டிப்பா கீதா கிட்ட சொல்லிடுறோம். எப்படி ஆரம்பிக்கலாம்? ஜூலி, விஷயம் தெரியுமா? கீதா நம்ம எல்லாம் விட்டு போயிட்டா. தற்கொலையா? இதோ ஜூலி செய்த தவறை நாம் வாழ்க்கையில் ஒருபோதும் செய்ய வேண்டாம். 2 தீமோத்தேயு 4:2 சொல்கிறபடி சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணுவோம். ஆமென்.